ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆடிப்பூரம். இன்றைக்கி இரவு 8 மணி வரைக்குமே இருக்குது. நீங்கள் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயும் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் எல்லாம் செஞ்சு ரொம்பவும் சிறப்பு வழிபாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் உங்கள் கைகளால் நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை அத்தனையும் விலகும். மனதார வேண்டிக்கிட்டு ஒரு 4 பேருக்காவது நீங்கள் கொடுங்க. அதுபோலவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படங்களுக்கு நீங்கள் வளையல மாலையாக கட்டி சாத்துங்க. அது கூடவே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நைவேத்தியம் வச்சு தீபாவளி செஞ்சு மனசார வேண்டிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காகவும் இல்லை திருமண ஆனவங்களுக்கு கணவன் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்கிறதுக்காகவும் அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது கூடவே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த நாளில் மனதார அம்மாக்கிட்ட வேண்டிக்கோங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் இன்றைக்கி சுப விஷயங்கள் எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு வளையல் கட்டி மாலையாக சாத்துங்க. இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டிலையே செய்யுங்க. கண்டிப்பாங்க அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே நீங்கள் கேட்டது அத்தனையும் உங்களுக்கு அம்மா நடத்தி தருவாங்க. உங்கள் வீட்லேயும் சுப காரியங்கள் அத்தனையும் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்.